மணி தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சமூக நீதி காவலர் முன்னாள் பிரதமர் VP சிங்கின் நினைவு நாள் இன்று. சென்னை மாநில கல்லூரியில் முழு உருவ சிலையை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வதந்தி பரப்பி தமிழ்நாட்டில் காலூன்றி விடலாம் என்று ஒரு கூட்டம் தப்பு கணக்கு போடுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். திமுக இளைஞரணி மாநாடு வரவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான பயிற்சி களம் என்றும் தொண்டர்களுக்கு கடிதம். திருப்பதியில் ஏழுமலையானை தரிசனம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி. அறங்காவலர் குழு சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி 2668 அடி உயர மலை உச்சியில் ஏற்றப்பட்ட மகா தீபம். ஜோதியாக அருள்பாலித்த அண்ணாமலையார். திருப்பரங்குன்றம், திருத்தணி, திருச்சி, மலைக்கோட்டை உட்பட தமிழ்நாடு முழுவதும் களை கட்டிய கார்த்திகை தீப திருவிழா. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. OMR சாலையில் மழைநீர் தேங்கியதால் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். கோவில்பட்டியில் வீட்டு வாசலில் ஏற்றி வைக்கப்பட்ட தீபத்திலிருந்து பரவிய தீயால் பற்றி எறிந்த கார் மற்றும் பைக். காற்று வீசியதால் தீயை அணைப்பதில் சிக்கல் ஏற்பட்டதால் வாகனங்கள் முழுமையாக சேதம். இந்தியர்கள் மலேசியா செல்ல இனி விசா தேவையில்லை. சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் அதிரடி அறிவிப்பு. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி மேலும் 17 பிணை கைதிகளை விடுவித்தது ஹமாஸ் அமைப்பு. 3ஆம் கட்டமாக இஸ்ரேலிலிருந்து 37 பாலஸ்தீன கைதிகளும் விடுவிப்பு. குஜராத் அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவை 15 கோடி ரூபாய் கொடுத்து ட்ரேட் முறையில் வாங்கியது மும்பை அணி. ஆஸ்திரேலிய வீரர் கேமரூன் கிரீனும் 17 கோடி 50 லட்சம் ரூபாய்க்கு பெங்களூரு அணிக்கு ஒப்பந்தம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு கோணங்களை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக 2 பிரத்யேக செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். ஒன்று, குட்கா சோதனை சார்ந்த சில குழுக்களை அரசு அமைத்திருக்கிறது. இது சார்ந்த ஒரு பிரத்யேக செய்தியை முதலாவதாகவும், அடுத்ததாக சீனாவில் பரவக்கூடிய நிமோனியா காய்ச்சல் காரணமாக இந்தியாவில் செய்யப்படக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சார்ந்த ஒரு பிரத்யேக செய்தியையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் சேரி மொழி சார்ந்து நடிகையும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினருமான குஷ்பு தெரிவித்த கருத்து சார்ந்து காங்கிரஸ் இன்று அவருடைய வீடை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறது. இதன் பின்னணி என்ன என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் கஞ்சா பயன்பாடு அதிகரித்திருக்கிறது. கஞ்சா நாடா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அது அதிகரித்திருக்கிறது என்ற கருத்தை அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கிறார். இதனுடைய பின்னணி என்ன என்பதையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதே போன்று ராஜஸ்தானில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. 2 தேசிய கட்சிகளுக்கு இடையேயான இந்த போட்டியில் யார் வெற்றியை வசப்படுத்த போகிறார்கள், எக்ஸிட் போல்ஸ் என்ன சொல்கிறது என்பது குறித்தும் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக திமுக இருக்கும், திமுக கூட்டணி இருக்கும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சாராம்சங்கள் என்ன என்பது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நம்மோடு நேரலையில் இணைவிருக்கிறார். தற்போது முதலாவதாக அந்த குட்கா சோதனை சார்ந்த பிரத்யேக செய்தியை பார்க்கலாம். போதைப் பொருள் விற்பனையை தடுப்பதற்காக 20 குழுக்களை அமைத்திருக்கிறது காவல்துறை. இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த குழுக்களுடைய பணி என்னவாக இருக்கும்?
குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்களுடைய விற்பனை தடை செய்வதற்காக, அந்த விற்பனை தடுப்பதற்காக சென்னையில் மட்டும் ஒரு 20 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த குழுவில் உணவு பாதுகாப்புத்துறையுடைய அதிகாரிகளும் அதே போல காவல்துறையை சேர்ந்த இருவரும் சேர்ந்த ஒரு குழுவாக அடங்கி இந்த சோதனையானது நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த கடைகளில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. 3 கிலோவுக்கு மேல் விற்பனை சோதனையின் போது பிடிபட்டால் அந்த கடையை சீல் வைக்கக்கூடிய நடவடிக்கைகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் குட்காவை பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கு காவல்துறையும் அடங்கிய ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் மண்டல வாரியாக குழுக்கள் அமைக்கப்பட்டு 20 குழுக்கள் இந்த சோதனையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதே போல 3 கிலோக்கு உள் குட்கா இருந்தால் முதல் தவணையாக 5000 ரூபாய் அபராதமும், இரண்டாவது தவணையாக 10,000 ரூபாய் அபராதம், மூன்றாவது தவணை 25,000 ரூபாய் அபராதம் மட்டுமல்லாமல் கடைக்கு சீல் வைப்பு நடவடிக்கை உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இது போன்ற ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டு உணவு பாதுகாப்புத்துறை, காவல்துறை அடங்கிய குழுக்கள் சேர்ந்து தீவிர சோதனை நடத்துவதற்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தொடர்ச்சியாக குட்கா பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. கடைகளுக்கு சீல் வைப்பு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து வருகிறது. இந்த 20 குழுக்கள் இனிமேல் தீவிரமாக இந்த சோதனை தீவிரப்படுத்த இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, குட்கா சார்ந்த அதனை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழு சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல். அடுத்ததாக மற்றொரு பிரத்யேக செய்தி. சீனாவில் பரவக்கூடிய நிமோனியா காய்ச்சலை இங்கு வராமல் தடுப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? அபிநயா, கடந்த அக்டோபர் மாதம் முதல் சீனாவில் ஒரு வகை நிமோனியா நோய் தொற்று ஏற்பட்டு வருகிறது. இதில் பெரும்பாலும் குழந்தைகளே பாதிக்கப்பட்டு வருகின்றன. இது கடந்த சில வாரங்களில் அதிகரித்ததை அடுத்து தற்போது இந்திய அரசும் தடுப்பு நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்துள்ளது. இன்று, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதாவது பொது சுகாதார கட்டமைப்புகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த படுக்கை வசதிகள், இந்த ஆக்சிஜன் வசதிகள், அதே போல மருந்துகள் மற்றும் பிபிஇ கிட் போன்றவற்றை தயார் நிலையில் வைத்துக் கொள்வதற்காக ஒரு சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டுள்ளது. அதே போல மிக முக்கியமாக ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளையும் அந்தந்த மாநில அரசுகள் தயாரித்து வெளியிட வேண்டும் என்றும் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. அதே போல குழந்தைகளோ பெரியோர்களோ அந்த நிமோனியா அல்லது சளி போன்ற தொந்தரவுகளில் மருத்துவமனைக்கு வரும்போது அல்லது அவர்கள் அங்கே அட்மிஷனுக்கு வரும்போது அவர்களுடைய மாருதிகளையும் அந்த லேபுகளுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் மத்திய அரசு அனுப்பியுள்ள தனது சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் இந்திய அரசு தெரிவித்திருந்தாலும் அதற்கான ஆயத்த பணிகளையும் தடுப்பு பணிகளையும் இந்திய அரசு தொடங்கியுள்ளது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அபிநயா, நிமோனியா காய்ச்சல் பரவாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி முகிலன். அடுத்ததாக